எல்லாருக்கும் இனி காலை வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னா, தயவுசெய்து நீங்கள் மற்ற வீடியோ அப்படி இக்னோர் பண்ணிட்டு கடந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சி பண்ணிட்டாங்க. இது எனக்கான பிரச்சனை, அவருக்காக பிரச்சனை, இவருக்காக பிரச்சனைலாம் கிடையாதுங்க. நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு, நம்ம வீட்டு பேர பிள்ளைங்களுக்கும், உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கும், உங்கள் வீட்டு பேர பிள்ளைங்களுக்கான பிரச்சனை. ஏன்னா இப்போ எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, பார்க்காமலாம் இல்லை. இலவசம் எல்லாத்தையும் இவன் என்னடா சொல்ல போகிறான், அதே தாங்க சொல்ல போகிறான். ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க, ஓட்டை போடுங்க, அதுதானே. ஆமாங்க, அதுதாங்க சொல்ல போகிறேன். ஆனால் சொன்னாலும் எத்தனை பேர் திருந்தாங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 36 லட்சத்து பேர் திருந்தினாங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இன்னும் திருந்தினாங்க இல்லைன்னா நாடு நம்ம எங்கேயோ போயிடுச்சு. எவ்வளோ பாருங்கள், 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுக்கிது ரெண்டு அரசாங்கம் சேர்ந்து. இது அப்படியே போச்சுன்னா இன்னும் நீங்கள் 1000 ரூபா கொடுத்ததுக்கே இந்த கடன் இப்போ அவர் அறிவிச்சுக்குது 2000. அவர் 2000 இவரானா இப்போ புதுசாக ஒருத்தர் அறிவார்ந்தவர், அரசியல் அனுபவமும் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒருத்தர் இன்னைக்கு 2500 ரூபா தராராம், ஒரு பவுன் தாலி தராராம். ஏங்க கொஞ்சமாக மக்களை முட்டாள்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? எப்படிங்க கொடுக்க முடியும்? அது எப்படிங்க பண்ண முடியும்? வருஷத்துக்கு எத்தனை குழந்தை பிறகுது, எத்தனை கல்யாணம் நடக்குது, எப்படிங்க கொடுக்க முடியும்? மக்களாக நீங்கள் கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டீங்க. இன்னமும் நாய் மாதிரி பின்னாடியே அவன் பின்னாடியே ஓடிட்டு இருக்கீங்க. நீங்கள் விஜய் வர்றதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லைங்க, நல்லா புரிஞ்சு. அடுத்தடுத்து ஒருத்தர் வர்றது தப்பே கிடையாது. ஆனால் ஒரு புரிதலோட ஒரு மக்கள் மேலே ஒரு அன்போடு வரணும், மக்கள் ஆட்சியை பண்ணுறதுக்காக வரணும். அவன் சம்பாதிக்கிறதுக்கு, அவன் இருக்கிற பணத்தை பாதுகாக்கிறதுக்கும். இவ்வளோ நாள் எங்கே போன விஜய்? நான் கேட்குறேன். எனக்கு கருத்தில் இருந்தே யார் வேணாலும் உட்காருங்க, நான் பதில் பேசுகிறேன். எனக்கு கமெண்ட்ஸில் வந்து தேவையில்லாமல் போகிறதுலாம் எனக்கு பிடிக்காது. அப்படி போடுறியா, அது உன்னோட புத்தி, அவ்வளோதான். இதுவரை என்ன பண்ணார் விஜய்? ஏன் அப்படி ஓடுறீங்க? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்கள். நீங்கள் வந்து பண்ணிடுவார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் பண்ணுவார். சினிமாவில் ஹீரோவாக இருக்கலாம், நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாக இருக்குது ரொம்ப கஷ்டங்க, நல்லா புரிஞ்சிங்க. இந்த கேபிஒய் பாலான்னு ஒரு சகோதரர் பண்ணுறாப்புல. அந்த மாதிரி உங்கள் விஜய் ஒரு தடவை நீங்கள் காமிச்சிருங்க, ஒரு வீடியோவில் காமிச்சிருங்க. மறைமுகமாக போயிட்டு ஒருத்தர் போய் ஒரு சம்பவம் நடந்ததை போய் எட்டி பார்த்துட்டு வர்றது பிரச்சனை இல்லை, தீர்வு கிடையாதுங்க. அது சமூக சேவையும் கிடையாதுங்க. நான் நாளைக்கு அரசியலுக்கு வர போகிறேன்னு நான் இன்றைக்கி 1-2 பண்ணிட்டா நான் நல்லவன் ஆகிடுவேனா? கொஞ்சமாக புரிதல் இருக்கும். மக்களை யாரும் ஏமாத்தாங்க இந்த விஷயம். ஒரு மனுஷன் கத்தி 15 வருஷங்க, 15 வருஷமாக கத்திட்டு இருக்காருங்க. ஒரு தடவை கொஞ்சமாக செஞ்சுக்கிறீங்களாங்க? என்னங்க கத்துறாரு? சும்மா பைத்தியக்காரனா? நாட்டில் எவ்வளோ விஷயம் நடக்குது, அதை நான் மாற்றுறேன், அதுக்கு அறிக்கை வரவேற்பு கொடுத்துருக்காரு. இப்படி பண்ண போகிறோம், இப்படி பண்ண போகிறோம், இப்படி செய்ய போகிறோம். அது உங்களுக்கு புரியலையா? உண்மையுமே எனக்கு மனசு வலிக்குதுங்க. மக்கள் எவ்வளோ அறிவார்ந்த மக்கள்ன்ற, அது தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ அறிவு. நான் நிறையா விஷயம் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க இந்த விஷயத்தில் மாறாமல் இன்னமும் ஒரே அட்டம்ப்டாக புரியாத ஒரு விஷயமா இருக்கான்றது தான் மனசு ரொம்ப வலி. தயவுசெய்து மாறுங்க. இந்த 2 அரசியல் கட்சிக்காரங்க வந்து இலவசத்துக்கு கெட்டு குட்டி சொராக்கி வச்சுக்கிறாங்க. காலையில் ஏடிஎம்கே 200 சாயங்காலம் டிஎம்கேக்கு 200 வேட்பாளர் வர வைக்கிறதுக்கு 200 ஒரு தட்டு கொடுக்குறானுங்க. இதெல்லாம் பார்க்காம இருக்குது, இந்த தேர்தல் ஆணையெல்லாம் சந்திக்காமே இருக்குது. இது ஜனநாயக நாடுங்க. இங்கே யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். ஆனால் அது மக்களுக்கானவங்களாக இருக்கும். தயவுசெய்து இலவசத்தை நம்பி என் மக்கள், என் சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி, தயவுசெய்து சொல்கிறேன், இது நாளைய சமுதாயத்துக்கு ரொம்ப சீர்கேடான விஷயம். இன்றைக்கி பாதி நம்மளை விட்டு கைவிட்டு போயிடுச்சு. தயவுசெய்து இலவசத்துக்கு அடிப்பணிஞ்சு இந்த காலையில் 200 வாங்கிட்டு சாயங்காலம் 200 வாங்கிட்டு போய் அவனை வேட்பாளர் வரவேற்கிறது, இதெல்லாம் தயவுசெய்து வச்சுக்காது. உங்களுக்கு மனசு பிடிச்சிருந்துன்னா வீட்டில் உட்காருங்க, ஓட்டு போடுங்க. 100% ஓட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நாடு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தை நம்ம மதிக்கணும். இது ஜனநாயக நாடு. இதில் தனிப்பட்ட கருத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் திணிக்கக்கூடாது. இப்போ நான் நாம் தமிழ் கட்சிக்காக பேசுகிறேன்னா, நான் கட்சிக்காக பேசுகிறேன்னா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இது நம்ம நாட்டுக்காக பேசுகிறேன். ஏன்னா அதை தான் ஒரு அண்ணனும் பேசுகிறேன். இலவசத்தை வேண்டாங்க. இலவசம் கொடுத்தா எப்படிங்க நீங்கள் எப்படிங்க நம்ம நாடு அதை கடன் அடைக்கணும்?
ஏற்கனவே வாங்க கடனே அடைக்காமல் தாங்க இன்னும் இருக்குது. இன்னமும் கடனை வாங்கி வச்சுக்கிட்டு நான் இன்னமும் இருக்கேன். இதில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு நாடா என்னங்க இது? தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரி, நான் பேசுகிறது தப்புன்னு நினச்சா எனக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஆனால் இதுதான் உண்மை, நிதர்சன உண்மை இதுதான். நீங்கள் இலவசத்தை வாங்கி நீங்கள் ஓட்டு விற்றீங்க, நாடு உங்ககிட்ட கிடையாதுங்க. கண்டிப்பாக எவன் திருட நினச்சி ஆட்சி செய்யணும்னு நினச்சி வரானோ இலவசத்தை கொடுத்து, அவங்ககிட்ட தாங்க நாடு சின்னாமனமாக போயிடும். இது நான் ஒரு சகோதரனாக, ஒரு அண்ணனாக, தம்பியாகவும், உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் இது சொல்கிறேன். தயவு செஞ்சு ஒரு மனுஷன் 15 வருஷம் கத்திட்டு இருக்க, அதை நீங்கள் புரிஞ்சிங்க. அவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு அளிங்க. ஒருத்தர் தண்ணின்னு கேட்டாலே கொடுக்குற நம்ம மனப்பான்மை, நம்ம மாண்பு நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஒரு 10-15 வருஷமாக கத்திட்டு இருக்காரு. ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா, சரியில்லைன்னா என்னை கைட்டி செருப்பால் அடிங்கன்றாரு, என்னை அடித்து விரட்டுன்றார். ஏங்க உங்கள் மனசு வரமாட்டேங்குது? கொடுத்து தான் பார்ப்போமுங்க. ஒரு நடிகருக்கு பின்னாடி போகிறோம், எத்தனை காலம்தான் நடிகருக்கு பின்னாடியே போகுது? கொஞ்சம் சிந்திங்களேன். அவர் செய்யலன்னு சொன்னால் அடுத்த வருஷம் பெருத்தி விடுங்க, நானும் கூட வரேங்க. ஒரு வாட்டி அவர் மழையில் எவனா நிற்கிறானா, கொடை பிடிச்சிக்கிறான், கேரவனில் உட்காந்துக்கிறாங்க. ஒரு மனுஷன் எப்படி நான் வழியோடு பேசுகிறேன். கண்டிப்பாக அது கட்சியாக நீங்கள் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஒரு மனுஷன் நமக்காக பேசுகிறார். நம்ம இயற்கை வளம், கனிம வளம், நீர் வளம் இதெல்லாம் காக்கப்படும். தூய தண்ணீர் தரன்றார். அவர் வீட்டில் இருந்தால் கொடுக்க போகிறான்றார். நடைமுறை சாத்தியம் இல்லைன்றதுக்கு ஒரு ஊருக்கே நீங்கள் இந்த இலவசத்தை வாங்கி வரியாக கட்டி நிற்கிறீங்க பாருங்க. அந்த மாதிரிலாம் கட்டாமல் நாம் விவசாயம் பண்ணுறது, நாம் தொழில் செய்கிறது, அதுலேருந்தே நம்ம வரியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம். இப்பயும் கொடுத்து தான் இருக்கோம். அந்த வரியிலேருந்து நான் மேனேஜ் பண்ணுறேன்றது அது எங்கே உங்களுக்கு புரியல? உங்கள் வீட்டு பிள்ளையாக மறுபடியும் கேட்குறேன், இந்த ஒரு முறை நாம் தமிழர் கட்சி விவசாயம் ஏற்கள்கிட்ட அது வாக்களிங்க. நான் பேசின ஏதாவது தவறு இருந்தால் தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. நான் இது உங்கள் பிள்ளையாக, உங்கள் தம்பியாக, ஒரு அண்ணனாக தான் உங்களால் கேட்டிருக்கேன். இது யாரையும் காயப்படுத்துறதுக்காக கண்டிப்பாக கிடையாது. இருக்கிற நிலவரத்தை சொல்கிறேன். இலவசம்னு ஒருத்தவங்க கொடுத்து ஆட்சி அமைக்கணும்னு நினச்சி வரானா அவன் கண்டிப்பாக நமக்கானவனாக இல்லை, அது அவனுக்கானவனாக தான். இலவசமே கொடுக்காம இன்றைக்கி 15 வருஷமாக ஒரு மனுஷன் கத்திகிட்ருக்கார். அந்த மனுஷனை கொஞ்சம் யோசித்து பார்த்து இந்த ஒரு முறை இந்த விரலால் அவருக்கு ஆதரவு. இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறது இல்லை, நீங்கள் இருக்கிற முடிவு தான். நன்றி, வணக்கம்.